துலா லக்கண அன்பர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை. துலா லக்கண அன்பர்களுக்கு இனிய வணக்கங்கள். இந்த 2024 குரு பயிற்சியானவர் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் துலாம் லக்கணத்தை பார்த்து வந்தார். அதனால் உடல் உபாதைகள், வயிறு பெரிதாவது, உருவம் பெரிதாவது, இது போன்ற தொந்தரவுகள் எல்லாம் இருந்திருக்கும். இப்பொழுது அஷ்டம குருவாக வந்துள்ளார். அப்போ 3-6 கூடிய குரு பகவான் 8இல் மறைவது நன்றாக இருந்தாலும் அவர் அஷ்டமக குருவாக வந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பேச்சில் ரொம்ப கவனம் தேவை. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கிட்ட பேசும்போது இன்னும் கவனம் தேவை. தேவையில்லாத நீங்கள் பேசின பேச்சினால் குடும்பத்தில் சண்டை, சச்சரவுகள், மன வருத்தங்களை ஏற்படுத்தும். அதனால் அஷ்டம குருவாக இருந்து 2ஆம் இடத்தை பார்க்கறது உங்கள் வருமானத்தில் பிரச்சனை ஏற்படும். கையிருப்பு பணம் விரைவில் கரையும். அவர் 12ஆம் இடத்தை பார்க்குறார் அப்படின்னா வெளியூர், வெளிநாடு, தூரதேசம் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை அமைச்சு கொடுக்கும். அசையும் அசையா சொத்துக்கள் வளர்ச்சி அடையும். அசையும் அசையா சொத்துக்கள் மேன்மை பெறும். அதில் திடீர் இழப்பு ஏற்பட்டு அப்புறம் மேன்மையாகும். தாயாரின் உடல்நிலையில் ஒரு பிரச்சனை வரும், வந்து விலகும். சரிங்களா? தந்தை அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தந்தையாருக்கு உடல் உறுப்பு உள்பகுதியில் அப்படின்னு சொல்லக்கூடிய வயிறு அல்லது கிட்னி இது சம்பந்தமான ஏதேனும் தொந்தரவுகள் தந்து விலகும். அப்போ குழந்தைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடைவாங்க. குழந்தைகள் ஒரு நல்ல ஒரு சிந்தனை அவங்களுக்கு கிடைக்கும். குழந்தைகளுக்காக ஒரு விரயங்கள் செய்ய போகிறீங்க. மனைவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனைவி மூலியமாக இனி ஒரு வருமானம் கிடைக்கும். மனைவி துலாம் லக்கணத்திற்கு மனைவி ஸ்தானமான மேசத்திற்கு 2இல் வருவதால் ஒரு வருமானம் கிடைக்கும். அது கடன் அல்லது உத்தியோகம். இத்தனை நாளாக மனைவிக்கு கிடைக்க உத்தியோகம் ஏதாவது தடை இருந்தால் இந்த காலகட்டத்தில் மனைவிக்கு உத்தியோகம் கிடைக்கும். துலா லக்கணம் திருமணம் ஆகாமல் உள்ளவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த ஒரு திடீர்னு தான் நடக்கும். அது பேசி முடித்து இப்படிலாம் நடக்காது. திடுதுப்புன்னு ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ளே ஒரு 15 நாளுக்குள்ளே திருமணம் அப்படிங்கிறது அமையும். ஏன்னா அவருக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ லக்கணத்திற்கு 12ஆம் இடம், லக்கணத்துக்கு 4ஆம் இடம், லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்குறாங்க. அது 7ஆம் இடத்திற்கு அமைகிறது. 7ஆம் இடத்திற்கு அது 8ஆம் இடமாக அமைகிறதுனாலையும் திடீர் அப்படின்னு தான் அமையும். அது ஒரு பிரச்சனை, ஒரு குளறுபடி ஏற்பட்டு தான் அந்த திருமண அமைப்பு நடக்கும். அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்கள், மனைவிக்கு திடீர்னு உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோக பதவி உயர்வு வரும். அதனால் வருமானங்களும் உண்டாகும். அப்போ துலா லக்கணத்திற்கு 6ஆம் இடத்தை, துலா லக்கணத்துக்கு 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அது மனைவி கணவன் ஸ்தானத்திற்கு அது 6ஆம் இடமாக வருது. அதனால் துலா லக்கணத்திற்கு கணவன் அல்லது மனைவிக்கு பதவி உயர்வு, உத்தியோகம் இது கிடைக்க வாய்ப்பு உண்டு. பார்த்து கவனமாக நீங்கள் செயல்படுவது நல்லது. தொழில் ரீதியான ஒரு நல்ல மாற்றம் வருமானங்களை கொடுக்கும். அப்போ என்ன மாதிரி சின்ன பரிகாரமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னா அஷ்டம குருவாக வந்திருக்காரு. அப்போ குழந்தைகளால் திடீர் ஒரு பிரச்சனை தொந்தரவுகள்லாம் வரும். அதனால் அஷ்டம குருவாக வரதுனால வியாழக்கிழமை தோறும் சுக்கிர ஓரை வரும் பொழுது அவர்கள் குரு பகவானுக்கு சென்று 3 நெய் தீபம் போட்டு அவர்கள் பேருக்கு அர்ச்சனை செய்து மஞ்சள் உணவுன்னு சொல்லக்கூடிய நம்ம லெமன் சாதத்தை தானமாக கொடுத்து வருவது நல்லது. இது உங்களுக்கு உடல் உபாதை, வருமானம், கணவன் மனைவியிடையே உள்ள சின்ன ஒரு பிரிவினை பிரச்சனைகளையோ அல்லது திருமணம் சார்ந்த தடைகளை விலகுவதற்கான ஒரு சூழ்நிலையோ உங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். சரிங்களா? நல்லது. நன்றி. குரு வாழ்க, குருவே சரணம், குருவே துணை.